லைஃப்பில் எல்லா ப்ராப்ளமுக்கும் சொல்யூஷன் இருக்குன்னு சொல்லுவாங்க. பட் இப்போ நான் சொல்ல போகிற ப்ராப்ளம்க்கு அதுக்கு முன்னாடி இது என் கேங். நான் இன்பா, மைக்கேல், பிரியா, அர்ஜுன் அண்ட் ஸ்வேதா. நாங்கள் நல்லா க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் தாங்க. ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணிக்கிட்டு வீக்கெண்ட் ஆனால் ஜாலியாக சுற்றிக்கிட்டு அங்கே இங்கே நோளாத்திட்டு இருந்தோம். ரொம்ப மோசமாக இல்லாட்டியும் எங்கள் லைஃப்பை நாங்கள் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம். ஒழுங்கா தானே இருந்தீங்க, திடீர்னு எங்கிருந்துடா வருது இந்த லவ்? எங்கேருந்து வந்துச்சுலாம் தெரில, பட் எனக்குள்ளே வந்துச்சு லவ். ஸ்வேதா மேலே. ஓகே சார், அடுத்த வாரம் சாட்டர்டே தானே? சரிங்க சார், நான் எல்லாட்டையும் சொல்லிடுறேன். ஹாய்டா. ஏன் வரல? ஊருக்கு போயிட்டு வந்தா அதான் லேட் ஆயிடுச்சு. சரி, 3 பேர் முன்னாடி தான் இருக்கான், நீ இப்போ நான் வரேன். ஒரு நிமிஷம். திருநெல்வேலியிலேருந்து ஸ்வீட் வாங்கிட்டு வந்தேன். அல்வாவா? வேற லெவலு. சரி, நீ கொண்டு போ, நம்ம எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்லாம். இல்லை, நான் உனக்கு மட்டும்தான் வாங்கிட்டு வந்தேன். ஓ, புரியுது. சரி, நீ போ, நான் பைக்கில் வச்சுட்டு வந்துடுறேன். ஏன்னா இன்னும் பிரியாவை காணோம். தெரிலடா மச்சான், ஃபோன் பண்ண ரீச் ஆகலை. ஏய், பிரியாவே வாடாடா. ஏய், ஹாய். பிரியா, ஃபோன் பண்ணால் உனக்கு ரீச் ஆகலை. தெரிலப்பா, இன்கமிங்கும் வரல, அவுட் கோயிங்கும் போகல. திருநெல்வேலிலாம் போயிருக்க, எனக்கு எதுவும் வாங்கிட்டு வரலையா? சாரிப்பா, லேட் ஆயிடுச்சு, சீக்கிரமாகவே வந்துட்டேன். டே, அடுத்த வாரம் நமக்கு சாட்டர்டே லீவு, மேனேஜர் சொன்னார். எக்ஸ்ட்ரா ஓட்டி பார்த்தோம்ல. அடுத்த வாரமாச்சு எங்கேயாச்சும் வெளில போகலாம். ஜாலி. அடிங்க, எல்லாரும் அடிங்க. சரி, இல்லை கேமை ஸ்டார்ட் பண்ணலாமா? எல்லாருக்கும் ரூல் தெரியும்ல. ராஜா ராணியை கண்டுபிடிக்கணும், ராணி மந்திரியை கண்டுபிடிக்கணும், மந்திரி போலீஸை கண்டுபிடிக்கணும், போலீஸ் வந்து திருடனை கண்டுபிடிக்கணும். எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகே. ஓகே. பிளான் ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ விளாட்றோம். போடு. ஏய், எருமைக்கடா வயசாச்சு, யாராச்சும் பார்த்தா சிரிப்பாங்க. இப்போ விளாண்டா உனக்கு என்ன? நீ போடு. யாரிங்க ராஜா? நான் தான். வேமா ராணியை கண்டுபிடி. நீ தானே ராணி? ஏய், பேப்பரை கொடு. இந்தா. இப்போ நான் ராணியை கண்டுபிடிக்கணுமா? ஏன்பா, நீ தானே ராணி? சூப்பர், கரெக்டாக கண்டுபிடிச்சு. சை, பேப்பர் கொடு. இந்தா. யாரா இருக்கும்? அர்ஜுனா, ஸ்வேதாவா? நான் ராஜாவாக இருந்தா கண்டிப்பாக நீ தான் என் ராணியாக இருக்கணும். ஸ்வேதா, நீ தானே ராணி? கரெக்ட். எப்படி கண்டுபிடிச்ச மாத்தியா?
அப்பா. ஹலோப்பா. என்னப்பா? ஆ ஓகேப்பா. இங்கே தான்ப்பா பார்க்கல. நெக்ஸ்ட் வீக்லப்பா. சரிப்பா சரிப்பா நான் 6 மணிக்கு வந்துடுறேப்பா. ஓகேப்பா. சரி பாய்ப்பா. ஏய் என்னாச்சு? இல்லைடா, நான் ஒரு விஷயம் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். அது என்னதுன்னா, வீட்டில் என்னை 2 மாதமாக அலைன்ஸ் பார்த்துட்ருக்காங்க. ஸோ அதனால என்னைய நெக்ஸ்ட் வீக் என்னைய பொண்ணு பார்க்க வராங்கடா. ஏய் சொல்லவே இல்லை. ஏய் கங்க்ராச்சுலேஷன். ஏய் என்னாச்சு? ஹோலி ஷிட், இனிமேல் நம்ம கேங் சிங்கிள் கேங் கிடையாதா? எனிவேஸ் கங்க்ராச்சுலேஷன். மச்சான் நான் உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. என்னடா சொல்கிறேன்? டேய் சும்மா சொல்கிறேன். மச்சி ஸ்வேதா நான் லவ் பண்ணுறேன்டா. என்னடா சொல்கிற? நம்ம ஸ்வேதாவையா? ஆமாண்டா. டேய் அடுத்த வாரம் தான் அவளை பொண்ணு பார்க்க வராங்க, இப்போ வந்து சொல்கிற? சரி விடு, எத்தனை நாளாக லவ் பண்ணுறேன்? 1 வருஷமா மச்சி. 1 வருஷமாக லவ் சொல்லாமல் என்ன பண்ண? எங்கே மச்சி லவ்வை சொல்ல போய் இல்லைன்பா நான் உன்னை ஃப்ரெண்டாக தான் பார்க்குறேன். ஃப்ரெண்ட்ஷிப் எங்கே அட்வான்டேஜ் எடுத்துக்கணும்னு சொல்ல பயமாக இருக்குடா. சரி இப்போ பயந்துக்கிட்டு இருந்து என்ன பண்ண? இப்போவாச்சும் போய் சொல்லு. எப்போ ஒரு மாதிரி இருக்குடா. டேய் இப்படியே பயந்துக்கிட்டு இருந்தால் கடைசியில் சொல்லவே முடியாது. மச்சான் நீ வேணா ஏதாச்சும் ஐடியா கூட. இதுக்கு மேலே அவள் தான் உன்ட்டு வந்து சொல்லணும். போடா டேய். ஹலோ இன்பா. சொல்லு ஸ்வேதா. இப்போது ஃப்ரீயா? ஃப்ரீ தான் சொல்லு. இல்லை உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும். இங்கே பார்க்க வரியா? நேரில் எதுக்கு, ஃபோன்லேயே சொல்லிடுறேன். இல்லைன்பா, ஒரு சில விஷயங்கள்லாம் நேரில் சொன்னால் தான் கரெக்டாக இருக்கும். இங்கே பார்க்க வரியா? இதோ ஒரு ஹாஃப் அன் ஹவர் வெயிட் பண்ணு, நாங்கள் வந்துட்டேன். ஓகே ஓகே இன்பா, நான் வெயிட் பண்ணுறேன், நீ வேமா வா. ஓகே. Come on. சாரி சித்தா, லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. இது என்ன கையில் மாஸ்க்கு? இதுவா? ஒரு சின்ன பையன் வந்து கொடுத்துட்டு போனா, அப்புறமேல் வந்து வாங்கிக்கிறேன்னு சொன்னால் இன்னும் வளர்க்கணும். ஓ அப்படியா? சரி சொல்லு, என்ன விஷயம்? வர சொல்லியிருந்தா? இல்லைடா, ரொம்ப நாளாக உன்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் அது எப்படி சொல்கிறதுன்னு தெரிலடா. என்ன நம்ம சொல்ல நினச்சது எவ்வளோ சொல்கிறா? எங்கே நான் சொல்லி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப் ஒடிஞ்சிருமோன்ற பயத்தில் இவ்வளோ நாள் சொல்லாமல் இருந்தேன். பட் இதுக்கு மேலே என்னால் சொல்லாமல் இருக்க முடியாது. சரி சொல்லு, என்ன விஷயம்? இல்லைடா, சொல்கிறதுக்கு ஒரு மாதிரி இருக்குது. இதில் என்ன இருக்குது? சும்மா சொல்லு. அதாவது என்னென்னப்பா, நான் மைக்கில் லவ் பண்ணுறேன்டா. இது மைக்கிலையா? ஆமாண்டா, நான் 1 வருஷமாகவே நான் லவ் பண்ணுறேன்டா. ஆனால் அவன்கிட்ட நேரில் சொல்ல பயமாக இருக்குடா.
அவனுக்கும் என்னை பிடிக்கும்டா, பட் என்ன மாதிரி அவனும் பயந்துட்டு சொல்ல மாட்டான். அதான் இன்பா, நீ தான் அவன்கிட்ட பேசி அவன் மனசில் என்ன இருக்குன்னு என்கிட்ட கேட்டு சொல்லணும்டா. அப்போ பார்க்கில் நெக்ஸ்ட் வீக் உங்கள் வீட்டில் பொண்ணு பார்க்க வரான்னு சொன்னேன். இப்படி சொன்னாலாச்சு அவன் வந்து என்கிட்ட லவ்வாக சொல்லுவான்னு பார்த்தேன். ஆனால் இப்போ வரையும் ஒன்றுமே சொல்லலை. அஸ் அ ஃப்ரெண்டாக இந்த விஷயத்தில் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். உன்னை நம்பி தான் சொல்லியிருக்கேன். ப்ளீஸ்டா, எனக்காக அவன்கிட்ட பேசுகிறியா? ஹலோப்பா. ஆ ஆ கிளம்பிட்டேப்பா. ஓகேப்பா. லேட் ஆச்சு, நான் கிளம்புறேன்ப்பா. நீ மைக்கிள்கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி எனக்கு கால் பண்ண. ஓகே, பாய். ஐயோ இன்பா, அந்த பையன் வந்தால் மட்டும் அதை மறக்காமல் கொடுத்துரு. மைக்கிள்கிட்ட பேசும்போது மறக்காமல் கால் பண்ணிவிடு. மாமான்னு கூப்பிடுவான்னு இப்படி ஆசையாக வந்தா இப்படி மாமா வேலை பார்க்க சொல்லிட்டாலே. அதுக்கப்புறம் அதுலேருந்து வெளில வர எனக்கு கொஞ்சம் நாள் ஆச்சு. அவளுக்கு லவ்வராக தான் இல்லை, ஆனால் ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருக்கலான்னு ஸ்வேதா காண்டி மைக்கிள்கிட்ட பேச முடிவு எடுத்தேன். ஹலோ இன்பா. சொல்லி ஸ்வேதா. எங்கே இருக்க? மைக்கில் தான் பார்க்க போய்க்கிருக்கேன். சரி, அவன்கிட்ட போய் கேளு. அவன் இல்லைன்னு தான் சொல்லுவான். நீ விடாமல் கேளு, சரியா? கேட்குறேன். சரி, என்னன்னு கேட்டு கால் பண்ணு. மைக்கிள் எப்போ வர சொன்னா எப்போ வர? என்னப்பா கூப்பிட்டு இருந்த? ஒன்றும் இல்லை மச்சி, ஸ்வேதாவை பற்றி என்ன நினைக்கிற? என்னடா நல்ல ஃப்ரெண்டு, உனக்கே தெரியும். ஃப்ரெண்டா? ஸ்வேதாவை நீ லவ்வில் பண்ணுற? டேய் லூஸு மாதிரி பேசாதடா. ஏய் நடிக்காதடா. நீ லவ் பண்ண எனக்கு தெரியாது நினைக்கிறியா? என்னடா என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்கேன்பா. நல்ல ஃப்ரெண்டுடா அவ. அடுத்த வாரம் அவளை பொண்ணு பார்க்கறாங்கடா. இப்போ போய் லவ்வை சொல்லு. அதுக்கு என்ன பண்ண சொல்கிறேன்பா? நான் தான் அவள் ஃப்ரெண்டுங்கிறல லூஸ். மச்சி நீ லவ் பண்ணுறது நல்லா தெரியும். இல்லைன்பா, தேவையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. இப்போ நடிச்சு என்ன பண்ண போற? ஒத்துக்கோடா. ஆமாண்டா, இப்போ லவ் பண்ணுறேன் என்னங்கிற? ஆனால் ஸ்வேதாவை இல்லை, பிரியாவை. பிரியாவையா? என்னடா சொல்ற? பிரியாவையா? ஆமாண்டா. எப்போடா? அன்றைக்கி ஒரு நாள் வேலை முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு இருந்தப்ப. பிரியா பிரியா ஒன்னதான். என்ன இந்த பக்கம்? அந்த ஏரியாவில் ஒரு பையன் லவ் பண்ணுறேன்னு டார்ச்சர் பண்ணிருக்கான், அதான் இந்த பக்கம் போயிட்டுருக்கேன். இப்படி சிங்கிளாகவே இருந்தால் 4 பேர் லவ் பண்ணுறேங்கிற பேரில் வந்து எதாவது சொல்ல தான் செய்வாங்க. இதுக்கு தான் லவ் பண்ணுங்கிறது. நான் லவ் பண்ணலன்னு உனக்கு யார் சொன்னது? இது லவ் பண்ணுறியா? சொல்லவே இல்லைன்ட்டா. உனக்கு தெரியாதா?
சத்தியமாக தெரியாது லூஸு. லவ் பண்ணுறியா? யாரை லவ் பண்ணுற? சொல்லு. கண்டிப்பாக சொல்கிறேன். உங்ககிட்ட சொல்லாமலா? நான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு உங்கள் எல்லாத்தையும் சொல்லான்னு இருந்தேன்டா. ஆனால் அதுக்குள்ளே நீ மன்னிச்சிட்டு மச்சி, ஏதாச்சும் ஹர்ட் பண்ணியிருந்தா? பரவாயில்ல மச்சான், நான் தான் அவங்ககிட்ட சொல்லியிருக்கணும். ஏன் தப்பு தான். சாரி. மைக்கிள் சொன்ன விஷயத்தை நான் அர்ஜுன்ட்ட சொன்னேன். டேய் என்னடா சொல்கிற? மைக்கிள் பிரியாவை லவ் பண்ணுறானா? ஆமாம் மச்சி, அவன் தான் சொன்னான். டேய் உண்மையாக தான் சொல்கிறியா? பிரியாவை தான் லவ் பண்ணுறானா? ஆமாம் மச்சி, அவன் தான் சொன்னான். நீ ஏன் ஃபீல் பண்ணுற? இல்லைடா நானும் பிரியாவை லவ் பண்ணுறேன்டா. நீயும் பிரியா லவ் பண்ணுறியா? ஆமாண்டா, ரொம்ப நாளாகவே லவ் பண்ணுறேன். அவளுக்கு என்ன பிடிக்கும்டா. என்னடா சொல்கிற? நம்பவே முடியலையே. ஆமாண்டா, எத்தனை நாள் ஆஃபீஸில் நான் வச்சக்கன்னு வாங்காமல் பார்த்துருக்கா தெரியுமா? அன்னைக்கு எனக்கு பிடிக்கணும் மற்ற மேலாம் செஞ்சு கொண்டு வந்தேன். அது நல்லாவே இல்லை. அது நல்லாவே இல்லைனாலும் எனக்காக கொண்டு வந்தால. ஏன் அன்னைக்கு பார்க்கில் கூட நம்ம கேமில் ஆடுறப்ப எனக்கு மட்டும் தனியாக திருநெல்வேலிருந்து ஸ்வீட் கொண்டு வந்தான். அன்னைக்கு மைக்கிள்கிட்ட கூட என்னை பற்றி தான் சொல்லியிருப்பான். அவன் தான் தப்பாக நினச்சிட்டு இருக்கான். நீ என்னடா புது கதையாக சொல்கிற? டேய் இப்போ என்னடா, மைக்கிளுக்கு முன்னாடி போய் நான் ப்ரப்போஸ் பண்ணால் உனக்கு ஓகே தானே? நாளைக்கு இல்லை இன்றைக்கி ஈவினிங்கே போய் ப்ரப்போஸ் பண்ணுறேன். உனக்கு உண்மை தெரியும். எவ்வளோ தான் மச்சி ஃபெயிலியர் ஆச்சு, அவ்வளோவா சக்ஸஸ் ஆகட்டும். டேய் ஃபோன் வருதுடா. என்ன நம்பரு? லாஸ்ட் 2833. ஏய் அந்த நம்பரில் 2 நாளாக கால் வருது, கொடு. ஹலோ, யாரு? இன்பா, உனக்கு எத்தனை தடவை கூப்பிடுறது? ஃபோனே எடுக்க மாட்டேற. ஏய் பிரியா, என்ன புது நம்பர்லேருந்து ஃபோன் பண்ணுற? இன்பா, நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல என் ஃபோன் ரிப்பேர். நான் தான் அம்மா ஃபோன்லேருந்து கூப்பிடுறேன். சரி சொல்லு, என்ன விஷயம்? இன்பா, உங்ககிட்ட ஒன்று சொல்லணும். ஐ லவ் யூடா இன்பா. ரொம்ப நாளாகவே சொல்லணும்னு நினச்சேன், சொல்ல முடியல. நேர்லேயும் சொல்லணும்னு நினச்சேன், சொல்ல முடியல. அதான் இப்போ சொல்கிறேன். இன்பா, ஐ லவ் யூடா இன்பா. டேய் இன்பா, ஏண்டா பேசவே? ஒரு நிமிஷம் பிரியா. அஸ் அ ஃப்ரெண்டாக இந்த விஷயத்தில் நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ண. நான் அவகிட்ட ப்ரப்போஸ் பண்ணிவிட்டு உங்கள் எல்லாத்தையும் சொல்லான்னு இருந்தேன்டா. ஆனால் அதுக்குள்ளே நீ நாளைக்கு இல்லை இன்றைக்கி ஈவினிங்கே போய் ப்ரப்போஸ் பண்ணுறேன். உனக்கு உண்மை தெரியும். கோடி அருவி கொட்டுதே அடி ஒம்மேல, தேடி அருவி கொட்டுதே அடி எம்மேல. மச்சி, அன்னைக்கு பிரியா உன்ட்ட என்ன ஸ்வீட் கொடுத்தா? அல்வா கொடுத்தா. ஏன் கேட்குற? ஒன்றும் இல்லைடா, கரெக்டாக தான் கொடுத்துருக்கா. ஹலோ பிரியா. கசக்குதையா